இந்த ராஜேஸ்வரியால மட்டும் தான் இவ்ளோ பிரச்சனையும். அதுவும் இல்லாம நம்ம மல்லி இதுல வசமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த தீபிகா போலீஸ்லாம் வந்து அவ்ளோ வலுக்கட்டாயமா வந்து "நீ தான் இந்த கொலைய பண்ண" அப்படிங்கிற மாரி வந்து கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரி தான். ஏன்னா, அந்த சுடர கொலை பண்ணணும்னு நெனச்சாங்க. அத்தோட விட்டுருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஆனா, மல்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கத்தி, கிச்சன்ல காய்கறி வெட்டுறதுக்கும், இன்னும் மத்த விஷயங்கள செய்யறதுக்கும் வந்து யூஸ் பண்ற அந்த கத்திய வந்து எடுத்து, அத கொண்டு போய் வந்து அங்க போடணும் அப்படிங்கிற மாரி நெனச்சது. அடுத்ததா அதே மாதிரி ஒரு கத்திய புதுசா வாங்கி கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சதுனால தான், இப்ப மல்லிக்கு அவ்ளோ பெரிய பிரச்சனையும் இருக்கு. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய், மல்லி இவங்க எல்லாருமே அந்த பையன் சொன்னது பொய் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுடுறாங்க. ஏன்னா இறந்து போன அந்த சுடர் அதாவது சுடர் வந்து தன்னை கொலை பண்ணிக்கிறதுக்காக எதுக்காக கத்தி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா அந்த டவுட் எல்லாமே கிளாரிஃபை ஆகுற மாரி இப்போ சில விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ நம்ம தீபன்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது, தீபன்லாம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம அ அதாவது நீங்க சொல்ற மாரி வந்து கரெக்ட் தான். அந்த பையன் பொய் தான் சொல்றான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அத டீட்டெயிலா வந்து சொல்றாங்க. இப்போ அடுத்த கட்ட விஷயமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகு இருக்காங்க இல்லையா? நாகு இருந்துட்டு இந்த மாரி வந்து நாகுவும் அந்த ஃபோட்டோ அந்த பையன எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. அப்பதான் வந்து அந்த பையன் இந்த பக்கமா வந்து நடந்து வர்றத வந்து நாகு பார்த்துருக்காங்க. அதாவது அடுத்த இன்சிடென்ட்ல. அப்போ வந்து இந்த மாரி மல்லி நீ அதாவது அந்த ஒரு பையனோட ஃபோட்டோ காட்டுனல்ல, இந்த மாரி கத்திய போய் வாங்குனான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த பையனோட ஃபோட்டோவ கொஞ்சம் எனக்கு அனுப்பிச்சு விடு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. கடைசியில தான் வந்து அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு, அந்த பையன பார்த்துட்டு, அவன் தான் இவன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த பையன் இப்போ நம்ம தெருவுல தான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது இப்போ இந்த ராஜசூரிய பார்க்கறதுக்காகவும், மீட் பண்றதுக்காகவும் இந்த பையன் வந்து இங்க வந்திருக்கான். ஏன்னா இந்த ஒரு விஷயம் தெரியாது. அதே மாதிரி இப்போ அந்த ஃபைன வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் கடைசியில அந்த ராஜசூரிய பார்க்கறதுக்காக இப்போ விஜயோட வீட்டுக்குள்ளேயே என்ட்ரி குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. மல்லி அந்த பையன் வந்து நம்ம வீட்டுக்குள்ள தான் வந்திருக்கான். அதாவது நம்ம வீட்டுக்குள்ள தான் யாரையோ பார்க்கறதுக்கு வந்திருக்கான். நம்ம எல்லாருமே சேர்ந்து அதாவது நீ எல்லாம் சொன்னல்ல இந்த மாரி நம்ம வீட்ல இருந்து தான் யாரோ வந்து போறவங்க தான் வந்து அந்த கத்திய வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பையன்கிட்ட கத்திய வாங்கிட்டு வர சொல்லி, அந்த கத்திய நம்ம வீட்ல வந்து வச்சிருக்காங்க. அதாவது சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து அடுத்ததா என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி அ அதாவது அண்ணி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அந்த பையன் யார பார்க்குறான்? யார மீட் பண்றான்? என்ன நடக்குது? இப்போ வந்து உண்மையிலேயே அந்த கத்திய வாங்க சொன்னது யாரு? அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது அந்த பையன் இருந்துட்டு நேரா போயிட்டு ராஜேஸ்வரி கிட்ட அதாவது ஹால்லயே நின்னுட்டு, "மேடம் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றான். ராஜேஸ்வரிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. "டேய் இங்க எதுக்காகடா நீ வந்த? அப்பவே நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு பணத்த நான் குடுத்துட்டேன்ல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில "இல்ல மேடம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத நான் பேசியே ஆகணும். இங்கேயே பேசுறதா இருந்தாலும் சரி, இல்ல எப்படி இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றான். கடைசியில இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு தன்னோட ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா சீக்ரெட்டான ஒரு விஷயம் இல்லையா? சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கத்திய வந்து இந்த ராஜேஸ்வரி தான் வாங்க சொன்னா அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா, அடுத்ததா போலீஸ் இருந்துட்டு அந்த ராஜேஸ்வரிய தூக்கிட்டு போய் லாடம் கட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்னு பார்க்கறது மட்டும் இல்லாம, இந்த ராஜேஸ்வரியும் அந்த பையனும் வந்து அந்த ரூம்குள்ள போய் என்ன பேசணும், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அதாவது ஜன்னல் வழியா எட்டி பார்த்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தத கேட்குறாங்க. அந்த பையன் இருந்துட்டு, "இங்க பாருங்க மேடம், நீங்க அந்த கத்திய வாங்க சொல்லி இவ்ளோ பெரிய காசு குடுக்கும்போதே எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. ஏதோ ஒரு தவறான ஒரு காரியத்த பண்ண போறீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ 2 பேர் அதாவது உங்க வீட்ல இருக்கிற 2 பேர் வந்து அந்த கத்திய வாங்குனது நான் தான் அப்படிங்கிற மாரி கண்டுபிடிச்சு என் வரைக்கும் வந்து வந்துட்டாங்க. அதே மாதிரி நான் கேட்கிற பணத்த நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நான் போய் சொல்லி அனுப்புனேன். இந்த மாரி வந்து ஒரு லேடி தான் அந்த கத்திய வாங்க சொன்னாங்க. வாங்கி குடுக்க சொன்னாங்க. அடுத்ததா வந்து அந்த லேடி வந்து கருப்பு கலர் கார்ல வந்தாங்க. அந்த லேடியோட ஃபோட்டோவ நான் வேற ஃபோட்டோவ வந்து மாத்தி காட்டிட்டேன். ஆனா இப்ப போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்லி, நீங்க தான் அந்த கத்திய வாங்குனீங்க அப்படிங்கிற விஷயத்த வரைக்கும் சொல்லிருவேன். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. கொலை கேஸு. நான் அங்க சொன்ன பொய் எல்லாத்தையுமே நான் உண்மையா சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இப்ப ராஜேஸ்வரிக்கு பயங்கரமா பயம். ஏற்கனவே இந்த சுடர் இருந்துட்டு இந்த
இந்த மாதிரி நீ ரேணுகாவை கொலை பண்ணிட்ட அப்படிங்கிற வீடியோவை வந்து நான் காட்டிட்டு மிரட்டி, அதாவது காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி தான் 50 லட்ச ரூபா பணம் கேட்டான். இந்த பையனும் வந்து இப்போ அந்த பணத்தை கேட்கிறான். அப்போ அடுத்ததா இந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணுவா, ஏற்கனவே வந்து 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் சிங்கி அடிச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பணத்தை வந்து கொடுக்க முடியாம இந்த பையனையும் தீர்த்து கட்டுறதுக்கு இவ பார்ப்பான். அதே மாதிரி மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது இப்போ அந்த பையன் உண்மையா சொல்லல அப்படின்னாலுமே கூட அந்த கத்தியை வாங்க சொன்னது ராஜேஸ்வரி தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா வந்து அந்த பையன்கிட்ட இந்த மாதிரி நீ கேட்ட பணம் கிடைக்கும், நீ கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனா கடைசியில அந்த பையனை கொல்றதுக்கு இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு ரகு கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. அதாவது மல்லி வந்து இந்த ஒரு விஷயத்தையே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆனா அடுத்த கட்ட விஷயமா இப்போ ரகுவும் வந்து இந்த ராஜேஸ்வரியும் கூட்டாளிங்க. அதுவும் இந்த சுடர கொலை பண்ணி, அதாவது அவளே ஃபோன் பண்ணி சொல்றா. இந்த மாரி வந்து நான் ஒரு பையன்கிட்ட கத்தி வாங்கிட்டு வர சொன்னேன்ல, அந்த பையன் வந்து என்ன மிரட்டிட்டு இருக்கான். அவன சும்மா விடக்கூடாது. அவனோட கதைய முடிச்சிருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே அந்த பையனுக்கு இது தேவைதான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அமைதியா உண்மைய போட்டு உடைச்சிருந்தா, அதாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு மறுபடியும் பொய் சொல்லி கடைசியில வந்து தன் உயிருக்கே உல வச்சுக்கிட்டான். அதே மாதிரி மல்லி இருந்துட்டு, அப்போ ரகுவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்து தான் வந்து அந்த சுடர கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணாங்களா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம, உண்மையான கொலைகாரி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மல்லி அடுத்ததா கண்டுபிடிக்க போறாங்க. கண்டிப்பா அடுத்த விஷயங்கள வந்து இந்த சுடரு, அதாவது இந்த ராஜேஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்களா நடக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.